டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளோட இணைந்திருப்பார் முன்னாள் காவல்துறை அதிகாரியான திருமிகு அனுசியா அவர்கள். மேம் வணக்கம் மேம். வணக்கம். கரூர் விவகாரத்தை விசாரிக்கணும் அப்படின்னு விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதாவது சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்கணும். ஏற்கனவே நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்க எஸ்ஐடி வந்து விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனா ஏற்கனவே அஜித்குமார் விவகாரத்தின் போது தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து மாற்றினாங்க. அப்போ சிபிஐ எதிர்த்த விஜய் அவர்கள் இப்போ இந்த நிலைப்பாடு மாற்றத்திற்கு காரணம் என்ன மேம்? இது சிபிஐ விசாரணை பாரபட்சம் இல்லாம விசாரிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அது மத்திய அ அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு துறை. அது எந்த மாநிலமும் அத கட்டுப்படுத்தவே முடியாது. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்தில நடக்கக்கூடிய இந்த மாரி பெரிய அஃபென்சஸ் அது ஈவன் ராஜீவ்காந்தி கேஸ் கூட சிபிஐ தான் விசாரணை பண்ணாங்க. அதனால இது ஒரு 41 பேர் இப்ப இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அந்த 41 பேருடைய மரணத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நான் விஜய் அவங்களுடைய பொறுப்பாளர், அவங்க தான் குற்றவாளி, அவங்க தான் மக்கள் விஜய் லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லிட்டு இப்ப அவங்கள தான் அக்யூஸ்டா போட்டிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டதே அந்த பொறுப்பாளர் மேல தான் அவங்க சரியில்லைங்கிற மாதிரி, அவங்க தான் இந்த குற்றத்துக்கு காரணம், இந்த சம்பவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க காமிச்ச இடத்துல தான் நான் வந்தேன், அவ்வளவு கூட்டம் அது நெருங்கி சாகும் பொழுது ஒரு பெரிய இடம் எனக்கு கொடுத்துருக்கலாம், இல்ல நிறைய போலீஸ் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா நாங்க எந்த விதத்திலயும் பொறுப்பாளி கிடையவே கிடையாது, நீங்க அரசாங்கம் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல சொல்றாரு. இப்போ இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஐஜி அவங்க தலைமையில. அதே மாதிரி ஒரு நீதியரசர் தலைமையில ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இப்ப மாநில அரசாங்கத்துக்கு அதாவது சிஎம்ஆல மாநில அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட அதிகாரிகளும் நீதிபதி. நாளைக்கு இவங்க விசாரணை பண்ணா ஒருவேளை நடுநிலைமையா இருக்காது, இந்த அரசாங்கத்துக்கு சாதகமா ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, இல்ல அந்த புலன் விசாரணை மாற்றி கொண்டாருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நடுநிலைமையா விசாரிப்பாங்க. ஏன்னா இவர் பாதிக்கப்பட்டவர், இவர் குற்றவாளின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்டவருக்கு என்ன விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கறதுக்கு அவர் பக்கம் உள்ள நியாயத்தை அவர் சொல்றதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்குது. இது எப்படி பாக்குறாங்கன்னா, விஜய் வந்து பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அதாவது சிபிஐ விசாரிச்சா கிட்டத்தட்ட பாஜக கையில தான் இருக்கு, அதனால விஜய் வந்து பாஜக வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க. பாஜகங்கிற கட்சி சிபிஐக்கு சொல்லி கொடுத்தாலும் விசாரணையின் போது சாட்சிகளுடைய அடிப்படையில வச்சுதான் அங்க நடந்த சம்பவத்துல சாட்சிகள் சொல்லுவாங்க. இப்ப பாதிக்கப்பட்டவங்களே எப்படி நெருங்கி செத்து போனாங்க. இப்ப எல்லா மக்களும் சொல்றாங்க, ஒரு நேர் ரோட்ல அந்த பந்தோபஸ்து அதாவது நேர் ரோட்ல அந்த ரோட் ஷோ கொடுத்துருக்குறாங்க. சைட்ல தப்பிச்சு போறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்படி தப்பிச்சு போனவங்க மேலே ஏறி தான் அந்த கொட்டாய்க்கு விழுந்து தான் அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. சைடில் அவங்க தப்பிச்சதுக்கு ஓடி தான் அந்த ஜென்ரேட்டர் ரூம்குள்ள அந்த கரண்ட் அடிபட்டு செத்து போனாங்கங்கிறாங்க. இப்போ அந்த மாபு சைக்காலஜி படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 5 பேர் நிக்கிற இடத்துல ஒரு 20 பேரை நிறுத்தினா எப்படி இருக்கும் சொல்லுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த பொறுப்பாளர் தான் காரணம் அப்படின்னு சொன்னா, அப்ப எதுக்கு நீங்க விஜய் அக்யூஸ்ட் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த சின்ன ரோட்டை கொடுத்தீங்களா? அவருக்கு விஜய்க்கு ஆல்ரெடி திருவாரூர், அப்புறம் நாகப்பட்டினம், திருச்சி எல்லா மீட்டிங்கும் நீங்க பார்த்திருக்கீங்க, ரோட் ஷோ பார்த்திருக்கிறீங்க. அப்போ கூட்டங்கள் எப்படி வராங்க, கூட்டம் அளவுக்கு மீறி கூட்டம் வராங்க. இப்போ இவங்க 10,000 பேருன்னு சொல்லும் போது, எங்க கரூர்ல எத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்க, அதுல பாதி இளைஞர்கள் ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ். அது மாத்திரம் இல்லாம அவர் மித்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இருந்தே முடிச்ச பிறகு அவங்க ஃபாலோ பண்ணி அவரை வராங்க. அப்ப அவ்வளவு கூட்டம் வரும்பொழுது இவங்க 10,000 சொல்லும்போது எப்படிங்க சொல்றீங்கன்னு போலீஸ் கேட்க மாட்டாங்களா? அந்த போலீஸ் விஜய் என்ன சொல்றாரோ, இல்ல பொறுப்பாளர் ஆனந்த் என்ன சொன்னாரோ, சரிங்க 10,000 பேரா, சரி 10,000 பேர் கொடுத்தீங்கல்ல, அந்த 10,000 பேர் மட்டும் தான் போலீஸ் அனுமதி வச்சிருக்கணும், மித்தவங்களா துரத்தி விட்டுருக்கலாமே. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 10,000 பேருக்கு மேல வந்தா நம்ம இந்த இடம் உங்களுக்கு போதுமாங்கன்னு சொல்லிட்டு யாரு கேட்கணும்? அனுமதி கொடுக்கறவங்க தான் கேட்கணும். இப்ப 10,000 பேர் நீங்க சொல்லிட்டீங்க, கரெக்டா 10,000 தான் வருவாங்களா? அப்போ 10,000க்கு மேல வந்தா இவ்வளவு எங்க அவங்களை நிறுத்துவீங்க நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அப்ப எங்களுக்கு நிறைய வந்தா இன்னும் ஒரு பெரிய இடத்தை கொடுங்க சார்னு கேட்டிருப்பாரு. பொறுப்பாளர் ஆனந்த் கூட கேட்டிருப்பாரு.
ஆனா இது யாரோட தப்பு? அப்ப போலீஸ் கேள்வி கேட்காம, இப்ப அவர் 10,000 பேர்னோனே, உடனே 10,000 பேருக்கு அனுமதி குடுத்துருவாங்க. அதுக்கு மேல வந்துட்டு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அவங்க நெறிப்பட்டு சாகணுமா? அப்ப விஜய் தான் அதுக்கு குற்றவாளியா? இல்ல விஜய் என்ன இப்போ மகாமகத்துல வந்துட்டு மேடம் ஜெயலலிதா அம்மா போகும்பொழுது, அங்கேயும் வந்துட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. ஏன்னா அந்த மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. அதுல ஜெயலலிதா அம்மா போகும்போதே வந்துட்டு இத்தனை பேர் சாக போறாங்கன்ட்டு நினைச்சிட்டே போவாங்களா அந்த கூட்டத்துக்கு? அவங்கள பார்க்க வந்த கூட்டம், மேடம் வந்து வெளியில அந்த புனித நீராடும் போது, அவ்வளவு பேரும் ஜெயலலிதா மேடத்த ஏறி பார்க்கறதுக்காக, அந்த மதில் சுவர்லயும், இந்த பழைய ஓல்டு கட்டடங்கள்லயும் ஏறுன உடனே, அது வந்து அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து அதிலே 60 பேர் இறந்து போனாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா புறப்படும்போதே, அவங்க நேர்த்திக்கடன் இல்ல பக்தி, அவங்க புனித நீராடணும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகம்னு சொல்லிட்டு, பக்தியோட அவங்க வராங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு நிச்சயமா நல்ல பாதுகாப்பு குடுப்பாங்க. மக்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னு தான் வருவாங்களே தவிர, அவங்களும் காவல்துறை மந்திரி தான் அப்ப. ம். அவங்க தான் அவங்க தான் வந்துட்டு ஹோம் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர். அப்ப அவங்க வந்து குளிக்கும்போதேவே அங்க 60 பேர் வந்துட்டு அவங்க திரை நடிகைன்னு தானே பார்க்க வந்தாங்க. ம். அவங்க வந்து ஒரு கட்சி தலைவரா பார்க்க வரல. இது ஏதாச்சும் இந்த மாரி கட்சி மீட்டிங்ல நடந்திருக்கா? டாக்டர் கலைஞர் வந்துட்டு போயிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரோட் ஷோ நடத்தவே இல்லையா? ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கூட்டம் வரவே இல்ல? விஜய் வந்து ஒரு ஆக்டர். இப்ப இறந்து போனவங்கலாம் என்ன வோட்டர்ஸா எல்லாம்? எல்லாம் குழந்தைங்களும், சின்ன பிள்ளைங்களும் தான். ம். கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் அதுவும் ஃபர்ஸ்ட் வோட்டரா இருப்பாங்களா தெரியாது. அப்ப அவர பார்க்கறதுக்காக வந்த கூட்டங்கள் தான். அப்ப இவங்க என்ன நெனச்சுட்டாங்க? ஓ! விஜய பார்க்க வந்த கூட்டம் தானே. நமக்கு என்ன அதுல பொறுப்பு இருக்குன்னு நெனச்சுட்டீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய பிள்ளைங்க தானே அந்த குழந்தைங்க. இல்ல இப்ப காவல்துறை தரப்புல இல்ல, என்ன இல்ல. சொல்றாங்கன்னா, காவல்துறை 20 பேருக்கு நாங்க ஒரு போலீஸ்ன்னு ஒதுக்கியிருக்கோம். இப்போ அதையும் மீறி 20 பேருக்கு ஒரு வந்துச்சு. போலீஸ்ன்னு நீங்க ஒதுக்கியிருக்கீங்க. ம். 20 பேருக்கு நிக்கிறதுக்கு 5 பேர் நிக்கிற இடத்துல ஏன் 20 பேர் நிக்க வச்சீங்க? ஃபர்ஸ்ட் போலீஸ விட்டுருங்க. போலீஸ் 20 பேர் எல்லாத்தையுமே விட்டுருங்க நீங்க. இப்போ ஒரு பெரிய கிரவுண்ட குடுத்து, அவ்வளோ பேர அகாமடேட் பண்ணி, நான் இத்தன பேர் வருவாங்க. ம். நான் வந்து இத்தன பேருக்கு வந்துட்டு நான் ஒரு போலீஸ் வந்துட்டு 20 பேருக்கு ஒரு ஆளுன்னு நீங்க குடுத்தீங்க. அப்போ வந்துட்டு இடமே இல்லாத அவங்க எங்க நிப்பாங்க? ஏன் போலீஸ் நெறிப்படல அதுல? போலீஸ் எங்க போனாங்களே? நாங்க ராஜீவ்காந்தி பாம்பு பிளாஸ்ட்லலாம் இப்ப நாங்க அடிபட்டோம். நான் அடிபட்டுருக்கேன். எங்க எஸ்பிலாம் செத்து போனாங்க. இப்போ 9 போலீஸ் செத்து போனாங்க அங்க. அங்க 45 பேரு அங்க காயம்பட்டாங்க. 6 பேர் பொதுமக்கள் செத்தாங்க. அந்த அரசியல் இந்த காங்கிரஸ் சேர்ந்தவங்க. அவ்வளோ பேர் செத்து போகும்போது, நீங்க எங்க போனீங்க போலீஸு? நீ 5 பேருக்கு வந்துட்டு ஒரு என்ன 20 பேருக்கு ஒரு போலீஸா? அப்ப 20 பேருக்கு ஒரு போலீஸ்னா, நீ 20 பேருக்கு இடையில நிக்கணுமே! நீனும் நெறிப்பட்டு இருக்கணுமே! எங்க போன அப்ப? எங்க போச்சு போலீஸு? ஒருத்தர் ஆஸ்பத்திரியில அட்மிஷன் ஆகல. ஒருத்தருமே போலீஸ்க்கு எந்த காயமும் ஏற்படல. யாரும் மூச்சு திணறி இறந்து போகலையே! அப்ப எங்க போனீங்க போலீஸு? நிறுத்தி வச்சுட்டு கூட்டத்த நீங்க நெரிஞ்சுக்கிட்டு நில்லுங்க. நான் ஓரமா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேன். அப்படின்னு ஓடி போயிட்டீங்களா எல்லா போலீஸும்? 20 பேருக்கு ஒரு போலீஸ் எங்க நின்னாங்க அங்க? ஏன் பாதுகாக்கல மக்கள? ஏன் இடம் நீங்க போதுமான இடம் தரவே இல்ல? உங்களுக்கு தெரியுதுல்ல? இன்டெலிஜென்ஸ் ஏன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆச்சு? அவரு முதல் நாளே வந்து படுத்துக்கிறானுங்க. அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். விக்கிரவாண்டியிலும் அப்படிதான் மொத நாளே வந்து படுத்துக்கிறானுங்க. அப்ப கூட்டம் வரும்பொழுது நீங்க போலீஸ் அங்க போயிருக்கணும்ல. அப்ப எஸ்பிக்கு தெரிவிக்கலாம். எஸ்பி வந்துட்டு அங்க கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கலாம். இல்ல நெறைய போலீஸ் தேவைப்படுதுங்க சார் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல வேறு மாற்று இடத்த கொஞ்சம் கொஞ்சம் வர 10,000க்கு மேல வந்துச்சுன்னா, ஒரு மாற்று இடத்த கூட குடுத்துருக்கலாமே. நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு போய் பந்தோபஸ்து பார்த்துருக்கேனே. எல்லாம் வந்துட்டு இப்ப லாஸ்ட் வந்துட்டு எம்பி எலக்ஷனுக்கு நான் டியூட்டி பார்த்துட்டு வந்தேன். இதே கரூர்ல பார்த்தேன். கரூர்ல அவ்வளோ பெரிய கிரவுண்ட் எல்லாம் இருக்குது. பெரிய செக்டார். நாங்க விமன் செக்டார், மென் செக்டார், பிரஸ் அவ்வளோ பெரிய கூட்டம். அவ்வளோ மேடத்த வந்து அதுல வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. அவ்வளோ பஸ்ல கொண்டாந்து தண்ணி, வாட்டர் பாட்டில் குடுக்குறாங்க, சாப்பாடு குடுக்குறாங்க, மக்களை பஸ்ல கொண்டாந்து இறக்குறாங்க. அப்புறம் அதே பஸ்ல அழகா எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் நீங்க குடுத்துருக்கலாம்ல. உங்களுக்கு தான் தெரியுதுல்ல. அவன் எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறுறான், மரத்துல ஏறுறான். அப்புறம் வந்துட்டு அவர் வண்டியிலயும் போய் ஏறுறானுங்க. அந்த ரேம்ப் வாக் பண்ணும்போது அதுல ஓடி ஏறுறானுங்க. இந்த பசங்க சின்ன பசங்க ஏறுறானுங்கன்னு தெரியுதுல்ல. அதுக்கேத்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட குடுத்துருக்கலாம்ல. ஏன் கரூர்ல இருந்து வரும்பொழுது எங்க? கரூர் டிஸ்ட்ரிக்ட் எங்க தொடங்குது? எங்க முடியுது? வேலுசாமிபுரத்துல தான் வந்துட்டு நீங்க குடுக்கணுமா? அப்ப அவ்வளவு கூட்டங்களும் வேலுசாமிபுரம் அந்த ரோட்ல நிக்கிற அளவுக்கு இடம் இருக்குதா? ஏன் ஒரு 10 இடத்துல பிட்டு பிட்டா ஏன் இன்னைக்கு ராஜீவ்காந்தி அவங்க முன்னாள் பாரத பிரதமர் வரும்போது பூந்தமல்லியில ஒரு மீட்டிங் போட்டாங்க. போரூர்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் கடைசியில அவங்க இறந்து போறாங்க. அந்த மீட்டிங்ல. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு ரோட்ல மக்கள் நிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு கை காட்டுறாங்க. நின்னு 2 நிமிஷம் பேசுறாங்க. அந்த மாரி அந்த 10 இடத்துல வந்துட்டு நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, அந்த கூட்டத்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம்.
உங்களுக்கு எப்பயுமே நான் வந்து எடப்பாடியா இருக்கலாம், அவங்க முதலமைச்சர் இருக்கலாம், நான் பார்த்திருக்கேன். நான் விழுப்புரத்துல இருக்கும்போது அவங்க ரோட் ஷோ பண்ணியிருக்கும் போது அழகா கயிறு கட்டி இருப்போம் நாங்க. கயிறு நல்லா புடிச்சிட்டு ஹியூமன் செயின் மாதிரி போலீஸ போட்டுருவோம். மக்கள் அந்த பக்கம் தான் நிப்பாங்க. இங்க வருவாங்க, கை காட்டுவாங்க, கொஞ்சம் நேரம் இறங்கி பேசுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. மக்கள் அதை பார்த்து போயிடுவாங்க. அப்படிதான் நீங்க விஜய்க்கும் பண்ணியிருக்கணும். நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரே கிடையாது. அவர் எம்பி, எம்எல்ஏ கிடையாது. அவருக்கு எந்த ஸ்கேல் ஆஃப் வந்துட்டு பந்தோபஸ்து குடுக்கணும் எந்த புக்லயும் கிடையாது. அவர் ஒரு சினிமா நடிகர் வராரு. அப்படிதான் நினைச்சீங்களே தவிர, நீங்க மக்கள பத்தி நினைக்கவே இல்ல இந்த அரசாங்கம். காவல்துறை மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஆனா இந்த மொத்த சம்பவத்துக்கு அப்புறமும் அரசாங்கமும் சரியா தான் செயல்பட்டிருக்கு. அதாவது ஒரு நிவாரணத் தொகை குடுக்கறதுல இருந்து எல்லாமே அவங்க ஒரு கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா தாவேகா சார்புல தான் ஒரு மாரி மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி ஏன் சொல்றாங்க. அரசாங்கம் வந்துட்டு குடுக்கறதுக்கு தான் சட்டத்துல இடம் இருக்குது. அரசாங்கம் தான் குடுக்கணும். அவர் தாவேகா கட்சியில இருந்து குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுல என்ன சொல்லியிருக்குது? ஒரு ஒரு அதாவது ஆர்டிகல் நான் 21 உங்களுக்கு வாசிக்கிறேன். உயிரையும் தனிப்பட்ட உரிமையையும் பாதுகாத்தல், protection of life and personal liberty, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறையில் அன்றி மற்ற வகையில் ஒரு நபரின் உயிரையோ தனி மனித சுதந்திரத்தையோ பறித்தல் கூடாது. சட்டம் யாரு உருவாக்குறது? சட்டம் வந்து சட்டமன்றம். யாரு? சிஎம் வந்துட்டு சட்டமன்றத்துக்கு தலைவர் தானே, சீஃப் மினிஸ்டர். அந்த சட்டம் யாரால உருவாக்கப்பட்டது? பார்லிமெண்ட் யாரு? ஒரு பார்லிமெண்டால் உருவாக்கப்பட்ட சட்டம் தானே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுல என்ன சொல்லுது? சட்டத்தால் உருவாக்கப்பட்ட. இப்ப என்ன சொல்லுது? ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அது வந்து சட்டத்தால வந்து தூக்கு தண்டனை, மரண தண்டனை. இப்ப நம்ம ஒரு என்கவுண்டர் போடுறோம், தற்காப்புக்கு நீங்களும் போடலாம். ஒருத்தன் உங்களை கொல்ல வரானா, நீங்க இன்னொருத்தனை கொல்றதுக்கு முயற்சிக்கும் போது அவன் செத்தா சட்டப்படி குற்றம் கிடையாது. அதான் சொல்றாங்க, சட்டத்தினாலே அன்றி வேற எதிரையும் ஒரு மனுஷனோட உரிமையும் உயிரையும் நீங்க வந்து பறிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? protection of life and personal liberty, no person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. சட்டத்தால் மட்டும்தான் ஒருத்தரோட உயிரை பறிக்க முடியும். அதே மாதிரி இப்ப காம்பன்சேஷன் எதுல கொடுக்குறாரு? ஒரு டெல்லி வந்துட்டு ஹைகோர்ட்ல வந்துட்டு ஒரு கேஸ் வந்திருக்கு, அசால்ட் ஆன் சைல்டு. ஒரு குழந்தைய வந்துட்டு அடிக்கிறாங்க, குழந்தை இறந்து போயிடுது. அதுக்கு வந்துட்டு எப்படி காம்பன்சேஷன் கொடுக்கறது எப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, குழந்தை மீது தாக்குதல், குழந்தைக்கு ஏற்பட்ட காயங்கள் காரணமாக குழந்தை இறந்து விட்டது. தில்லி நிர்வாகத்திடம் இருந்து டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த குழந்தையின் தாய் இழப்பீடு பெறுவதற்கு உரிமை உடையவள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த இழப்பீட்டில் பின்வருவன அடங்கும். எந்தெந்த சந்தர்ப்பத்துல எப்படி வந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுல வந்துட்டு மனவேதனைக்காக ஆறுதல் தொகை. ஒருத்தங்க வீட்டுல ஒரு உறவினர் இழந்து போனா எவ்வளவு வேதனை இருக்கும். அதுதான் சொலாட்டியம் ஃபார் மென்டல் பெயின். அவங்களுக்கு மனவேதனைக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்கணுமா. அதே மாதிரி வேதனை மற்றும் அவமதிப்புக்கான ஆறுதல் தொகை, சொலாட்டியம் ஃபார் டிஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டிக்னிட்டி. அவங்கள அவமரியாதையா போட்டு மிதிச்சு அவங்க அந்த வேதனை எவ்வளவு இருக்கும். என் குழந்தை இத்தனை வருஷம் வாழணுமே, என் குடும்பத்துல என் பிள்ளை இவ்வளவு நாள் இருக்கணுமே, என் கணவர் இவ்வளவு நாள் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு பெரிய அவமரியாதை. அந்த மிதிச்சு கொல்லும் போது இல்ல அடிபட்டு அவங்க சாகும்போது எவ்வளவு வேதனை இருக்கும். அதுக்காக ஒரு தொகை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது உரிமை இழப்புக்கான இழப்பீடுகள், டேமேஜஸ் ஃபார் லாஸ் ஆஃப் லிபர்ட்டி. அதே மாதிரி அவங்களுடைய உரிமை, அவங்க மரணம் அடையணும், அவங்கள பாதுகாக்கணுங்கிறது யாரு? கவர்மெண்ட் தானே. அவங்களோட உரிமையே இழந்துட்டாங்களே. ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, நான் திரும்பி நல்லா வந்துருவேன்னு போறாங்க. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து, நல்ல தண்ணி கொடுத்து, நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல பாத்ரூம் கொடுத்து, இதெல்லாம் யார் கொடுக்கணும்? ஒரு மக்கள் கூடுறாங்கன்னா அத்தனை வசதியும் பண்ணுனாதானே அங்க கூடணும். அதுக்கான இழப்பீட்டு தான் ஒருவேளை விஜய் கொடுத்துறாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை என் மக்கள் இறந்து போனாங்களேன்னு. ஆனா இதானா கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். அது எதுக்குன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு இது மரணத்திற்கான இழப்பீடுகள், டேமேஜஸ் ஃபார் டெத். அதே மாதிரி கடைசியா மரணம் விளைவிச்சதுக்காக நம்ம வந்து அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும். இப்ப சிஎம் உடைய அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய சட்டத்துல சொல்லப்பட்ட, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்ட அந்த வந்து நிவாரணம் தான் வந்துட்டு கொடுக்குறாங்களே தவிர, அந்த உயிரையும் உடமையும் பாதுகாக்கணும் ஒரு அரசு. அப்படி அது மீறினா அவங்களுக்கு வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா இத்தனை வகையில அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு விஜய் நிவாரணம் கொடுக்குறாங்கிறாரு, காங்கிரஸ் கொடுக்குறாங்கிறாங்க, பிஜேபி கொடுக்குறாங்க, இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்குது. எல்லாருமே ஓடி வந்து கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். எவ்வளவு பெரிய இழப்பீடு. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து தாவேகா வந்து இது ரொம்ப மிஸ் ஹேண்டில் பண்ணிருச்சு. ஏன்னா தாவேகா வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து ஒழுங்கா பணியமர்த்தல. ஏன்னா ஆனந்த் அவர்கள் தலைமறைவராரு, ராஜ்மோகன் தலைமறைவாகிறாரு, ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு வந்தாரு, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு டெல்லிக்கு போறாரு. அப்படின்னும் போது 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அவ்வளவு அனுபவம் இல்லாத தலைவர்கள் நம்பி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல.
விஜய் வந்துட்டு அனுபவம் இல்லாத தலைவர்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு பல வந்துட்டு மாநாடு கூட்டிட்டாங்க. ஆனா இந்த மாரி ஒரு மாநாட்ட வந்துட்டு நான் நான் என்னோட சர்வீஸ்ல நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ம். இவ்ளோ பெரிய கூட்டம். அதுவும் இளைஞர்கள் கூட்டம். ஏன்னா முந்தின நாளே வந்து படுத்துக்கிறாங்க. ம். இப்ப விக்கிரவாண்டிலலாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்துட்டு அது 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க அவ்ளோ பெரிய அரேஞ்ச்மென்ட். ஏன்னா அவங்களே சொந்தமா அந்த இடத்த வாங்கி அந்த ஓனர்ஸ்ட்ட அவ்ளோ பெரிய வந்துட்டு கட்டமைப்பு பண்ணி, அதுல வந்துட்டு அவங்க நடத்தின அந்த மாநாட்டுல இவ்ளோ பெரிய சம்பவம் நடக்கவே இல்ல. அதனால எப்படி அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்ல முடியும்? எப்படி அனுபவமற்றவங்கன்னு சொல்ல முடியும்? ஏன் புசி ஆனந்த், இல்ல ஈவன் ஆதவ் அர்ஜுன், ராஜ்மோகன் இவங்க எல்லாமே எப்படி அனுபவம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியும்? அவங்க அழகா மாநாட்ட நடத்தி காமிச்சுட்டாங்க. அது வந்து விக்கிரவாண்டி மாநாடு, ஈவன் மதுரை மாநாடு, எல்லா மாநாட்டிலயும் வந்துட்டு இவ்ளோ பெரிய சம்பவங்கள் இல்ல. அதே மாரி இப்ப திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு அவர் ரோட் ஷோ பண்ணாரு. அந்த கூட்டங்கள் வந்திருந்தாலும், அத அழகா கண்ட்ரோல் பண்ணி, அன்னைக்கு அந்த போலீஸ் தானே பண்ணி அனுப்புனாங்க. அப்ப ஏன் கரூர்ல மட்டும் இந்த சம்பவம் நடக்குது? கரூர்ல மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு அப்ப அனுபவம் இல்லாத போயிடுச்சா? அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள். அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்துட்டு இல்லாத அனுபவம் இல்லாதவங்க நான் விஜய் வச்சிருந்தாரு. அந்த மாரி ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட பொதுச் செயலாளர், இவங்க இந்த தேர்தல் பொதுச் செயலாளர் அவர் ஆதவ் அர்ஜுன் எல்லாருமே கூட இருந்து இந்த மாரி ரோட் ஷோல கூட இருந்து எல்லா அனுமதியெல்லாம் வாங்கி அவங்க பண்ணிட்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்களே. அப்ப எப்படி அவங்கள வந்துட்டு அனுபவம் இல்லாத தலைவர்கள்ன்னு சொல்லிட்டு அவர் நினைக்க முடியும் விஜய் சார்? என்னால அதனால ஒரு கேஸ ஹேண்டில் பண்ண தெரியலையா? தன் மீது ஒரு வழக்கு வந்த உடனே எல்லாம் தலைமறைவாகுறாங்க அப்படின்னு இருக்குல்ல மேம். வழக்கு வந்த உடனே நீங்க வந்துட்டு இப்ப அவங்கள குற்றவாளின்னே முடிவு பண்ணிட்டீங்களா? குற்றவாளியில அவங்க குற்றம் சுமத்தப்பட்டவங்க தான் அவங்க. அவங்க குற்றவாளியே கிடையாது. சட்டத்தால அவங்க வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்தா தான் அவங்களுக்கு பேரு குற்றவாளி. அவ் மக்கள் மன்றத்திலயோ, நீதிமன்றத்திலயோ மக்கள் மன்றத்துல வந்து நாங்க குற்றவாளி இல்ல. இல்ல. எங்க தரப்பு அந்த விமர்சனம் குற்றவாளின்னு அவங்க கொடுத்திருக்காங்க. இல்லங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவங்க தலைமறைவா இருக்கிறாங்க. இப்ப ம். தலைமறைவா இருந்து, ஏன்னா நான் தான் குற்றம் பண்ணிட்டேங்க. உடனே என்ன கைது செய்து ஜெயிலுக்குள்ள போடுங்க. எனக்கு உடனே தூக்கு தண்டனை குடுத்துருங்க. நான் இத்தனை பேர கொன்னுட்டேன் நான் வந்து நிப்பாங்க. அவங்க போய் தன் பக்கம் இருக்க நியாயத்த சொல்றாங்க. நாங்க இதுல பொறுப்பு இல்லங்க. எங்களுக்கு இடத்த குடுத்தவங்க அவ்வளவு பெரிய இடம் குடுக்கவே இல்ல. இல்ல எங்களுக்கு வந்துட்டு இந்த போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்ல. அப்படின்னு அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்த சொல்றாங்க. ஏன்னா இவங்க எஃப்ஐஆர்ல ஆல்ரெடி இவங்க தான் குற்றவாளின்னு போட்டாங்க. எஃப்ஐஆர்ல போட்டவனே அது கைது செய்யக்கூடிய குற்றம் அது. அது காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பெயில் கிடையவே கிடையாது. போலீஸ் வந்துட்டு அவங்க எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நிச்சயமா யாராவது ஒருத்தங்க குற்றவாளி ஆக்கணும். 41 பேர் இறந்துட்டாங்க. அப்ப இவங்க தான் கட்சி மீட்டிங் நடத்துனாங்க. அப்ப இவங்க பொறுப்பாளர் தான் சரி கிடையாது. அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு 10,000ன்னு சொல்லிட்டு வரக்கூடிய கூட்டத்தை அதிகமான்னு காமிக்கல. அப்படிங்கிறதுக்காக இவங்கள குற்றவாளியா போட்டாங்க. அப்ப அவங்க தரப்பு நியாயத்தை எங்க போய் சொல்லுவாங்க? நீதிமன்றம். இன்னைக்கு அவங்க உயர் நீதிமன்றம் போயிருக்காங்க முன்ஜாமீனுக்கு. இங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. நீதிமன்றத்துல வந்து அவங்க மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றம் போயிட்டு அவங்க வந்துட்டு மனு இப்ப வந்து போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அங்க கொடுத்துட்டாங்கன்னா ஒருவேளை அவங்கள வந்துட்டு அவங்க முன்ஜாமீன் வந்துருவாங்க. குடுக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா கைது செய்யறதுக்கு அவங்களே வந்து சரண்டர் ஆவாங்க. அதுக்கு மேல ஒரு நீதிமன்றம் கிடையாது. அதனால அது தலைமறைவுன்னு சொல்லக்கூடாது. அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை போய் சொல்றதுக்காக அவங்க நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றம் போயிருக்காங்க. சட்டப்படிதான் அவங்க போயிருக்கிறாங்க. ஓகே மேம். இப்ப நீங்க குறிப்பிடும்போது சொன்னீங்க. உயர் நீதிமன்றத்துல வந்து விஜய்க்கு தலைமைத்துவம் இல்ல அப்படின்னு நீதிபதி வந்து கடுமையான ஒரு கருத்துக்கள்லாம் பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் போடல அப்படின்னு ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் வந்து டைரக்ட்டா நீதிபதி வைக்கிறது அவர் மேலயும் ஒரு விமர்சனங்கள் வருது. பிளஸ் இவங்களும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலையோன்னு இது கூடுதல் ஒரு பலமா சேருது. நீதிபதியோடைய கருத்தை சொல்லிட்டாங்க. ம். அது வந்து அந்த கருத்தை என் கருத்தா வந்துட்டு நீங்க கேட்கக்கூடாது. நான் இல்ல, அப்படி இல்ல. சொல்லவே ம். மாட்டேன். ஏன்னு சொன்னா, இப்ப விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நீதிபதி வந்துட்டு ஒரு சில காரணத்துக்காக சொல்லலாம். ம். ஏன்னா அந்த அந்த வண்டியில மோதிட்டு அவரு நிறுத்தாம போயிட்டாருன்னு சொல்லலாம். இல்ல வந்துட்டு இந்த கூட்டத்தை ஒருவேளை ஹேண்டில் பண்றதுக்கு அவரு தெரியலையா? இல்ல அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு நல்ல இடத்த வாங்கியிருக்கலாமே. அவரு போய் வந்துட்டு நேரடியா பார்த்திருக்கலாமே. அந்த மக்களுக்கு வேண்டிய என்ன சாப்பாடு, தண்ணி மித்த எல்லாத்தையுமே குடுத்துருக்கலாமே. அதுல வேணா அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லலாம். அதனால அவர் ஒரு கட்சி தலைவரா இருந்து இவ்வளவு பெரிய மாநாட்டை அவர் நடத்தி காமிச்சிட்டாரு. இப்ப வந்து அவர் அரசியல் அனுபவமே கிடையாத ஒரு சினிமா நடிகர்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு நபர். அவர் ஒரு சிவிலியன். அவர் ஒரு சிவிலியன் வந்துட்டு இத்தனை மக்கள் ஃபேன்ஸ் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அவருக்கு நம்ம திடீர்னு தான் நம்ம பாக்குறோம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை விஜய்க்கு. அது எந்த நடிகருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த மனுஷன் எத்தனை நாள் கூட்டி இருப்பாரு. அந்த ஃபேன்ஸை வந்து எப்படி வந்துட்டு அந்த ஃபேன்ஸை வந்து கட்டமைக்கிறதுக்கே பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய ஃபேன்ஸை கட்டமைத்து ஒரு கட்சியை தொடங்கி ஒரு பெரிய மாநாடு வந்துட்டு நடத்தி எல்லா கட்சிகளும் வந்துட்டு அப்படியே எப்படி ஒரு கண்ணை அப்படியே வந்து ஒரு ஆச்சரிய பார்வை பாக்குறதுக்கு அவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டி காமிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு 2வது மாநாடு முடிச்சிட்டு ரோட் ஷோ வந்துட்டு இத்தனை இடத்துல நடத்திட்டு அவர்
வந்துட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு போகும்போது, கடைசியா ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க பல காரணங்களுக்காக அந்த மக்கள் நெறிப்பட்டு சாகுறாங்க. இடம், மத்த தண்ணி, மத்த வசதிகள் இல்ல, இந்த மாதிரி கூட காரணம் இருக்கலாம். ஆனா அதுக்காக போய் விஜய்க்கு வந்துட்டு அந்த லீடர்ஷிப் பண்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் இஸ் எ லீடர், அவர் நல்ல லீடர் தான். ஆனா இது வந்து அசம்பாவிதம். பல காரணங்களுக்காக எல்லாரும் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அது அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும், காவல்துறை பொறுப்பெடுக்கணும், ஈவன் கட்சிக்காரங்களும் தண்ணி சாப்பாடு கொடுக்காம இருக்கிறதுக்கு பொறுப்பெடுக்கணும். அதனால விஜய்க்கு மட்டும் வந்துட்டு அவர் பெரிய லீடர்னு நான் சொல்ல, அவர் லீடர் தான், அவர் வந்து கட்சி தலைவர். ஆனாலும் வந்துட்டு அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு அது நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீதிபதி வந்துட்டு அவங்க சொன்னா அது நீதிபதி அவர்களுடைய கருத்து அது. அதே நீதிபதி காவல்துறையை பார்த்தும் ஏன் நீங்க ஹிட் அண்ட் ரன் கேஸ் கூட ஃபைல் பண்ணல அப்படின்ற கடுமையா கேட்டுட்டு இருக்காரு. அந்த நீங்க முன்னாடி இன்னொரு பேட்டியில வந்து அது ஹிட் அண்ட் ரன் கேஸ் இதுல போட முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா அதுல ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடக்கூடிய அந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் மாதிரி இருக்குதுன்னு மேம் அதுல. இல்ல அதுல நான் என்ன படிச்சேன்னு சொன்னா, இப்ப பாரதிய நியாய சங்கீதால ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிச்சுட்டு அவங்க ஓடிட்டாங்கன்னா அதுல வந்துட்டு சொல்லுது, மரணம் விளைவிக்கும் நோக்கம் இல்லாமல் ஒரு முரட்டுத்தனமாகவும் கவனமின்றியும் வாகனத்தை ஓட்டி நபர் எவருக்கேனும் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒருவர் அச்சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக அதனை ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு நடுவர் மேஜிஸ்ட்ரேட் தெரிவிக்காமல் தப்பி விடுகிற போது அவர் 10 ஆண்டுகள் வரையில் நீடிக்கக்கூடிய சிறை தண்டனையும் அவருக்கு அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இப்ப ஏத்த மாதிரி வரான் ஒருத்தன், இல்ல வந்துட்டு இப்ப குறுக்க சடனா போயிடுறான் ஒருத்தன், இல்ல இப்ப நைட்ல வந்துட்டு கண்ணு தெரியாம ஒருத்தன் வந்துடுறான், இப்ப டிரைவருக்கே தெரியல, ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் நம்ம சொல்றோம். அது கவனம் இல்லாம அதிவேகமாக வண்டியை ஓட்டி ஒருத்தர் மேல ஏத்தி அவர் மரணம் அடைஞ்சிருந்தா அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை சொல்றாங்க. இங்க கவனம் இல்லாமல் ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் விஜய் வண்டி ஒரு கூட்டத்துக்கு வராரு, சைட்ல நிறைய பேர் வராங்க, அவங்களோட ரசிகர்கள் வராங்க, அதுவும் அவருக்கு தெரியும். அத மாதிரி வந்து ரேஷா வந்து அப்படியே போனாலும், ஸ்பீடா போனாலும் இவங்க ஃபாலோ பண்ணி வரவங்களை ஃபர்ஸ்ட் போலீஸ் தடுத்துருக்கணும். ஏன்னா எதிர்த்த மாதிரி ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அடிபடுறதுக்கும் இவங்க வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த டிரைவர் அக்யூஸ்ட் ஆவாரா? அப்ப என்ன செய்திருக்கணும், காவல்துறை அவரோட வண்டியை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஹைவேல நல்ல ஸ்பீடா போற வண்டி, நீங்க வந்து டபுள்ஸ் எல்லாம் போய் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஆபத்து வந்துரும் சொல்லிட்டு போலீஸ் அங்கேயே தடுத்து அவங்களை நிறுத்திருக்கணும். நம்ம போடுறாங்களா அதிவேகமா வண்டி ஓட்டுறதுக்கு, நம்ம வந்துட்டு கேஸ் போடுறாங்கல்ல ஓவர் ஸ்பீடு, அந்த மாதிரி ஒரு 10 பேரை ஓவர் ஸ்பீடு போட்டு நிறுத்தி வைங்க. அதுக்குதான் நம்ம போலீஸ் இருக்கிறோம். ஒரு லிமிட்ல விட்டா இன்னொரு லிமிட்ல போடுங்க. கரூர் எங்க இருந்து அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நீங்க ஃபாலோ பண்றீங்க போலீஸ். அப்படியே இருந்தாலும் அது ஒரு பெரிய வண்டி, அவர் நேரடியா வந்து மோதுனா கூட தெரியும். சைடுல அவர் வண்டி பாஸ் ஆன பிறகு அந்த சைடுல தான் மோதுறாரு. ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் வீலு பக்கத்துல விழுந்திருந்தா அவரு இறக்கிறதுக்கு வாய்ப்பு ஒருவேளை இருக்கலாம். அது வந்து அந்த சைடு விழுந்ததுனால ஒருவேளை அந்த தம்பிக்கு இறக்கல போல இருக்குது. பின்னால இந்த சைடு விழுந்ததுனால பின்னால வீல் ஏத்திருக்கும். பின்னால வீல் வந்துட்டு ஏத்திருந்தா அவருக்கு டிரைவருக்கு தெரியாதுங்கிறதே நம்ம சொல்லலாம். இல்ல மேம், ஒரு வீல்ல விழுறாங்க, சைடு மிரர்ல பார்த்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன கார் இருந்தா கூட, அப்ப நான் டிரைவர் தான், ஒரு சின்ன காருன்னா தெரியும், பக்கத்துல வந்து இடிக்கும் போது எனக்கே தெரியும், ஏன்னா டிரைவர் பக்கம் தான் இடிக்க முடியும். அது அவ்வளவு பெரிய பஸ். அவர் இந்த சைடு மிரர் வந்துட்டு உங்களுக்கு சைட்ல வரக்கூடிய வண்டி தான் தெரியுமே தவிர கீழே வந்துட்டு கீழே சக்கரத்துல உழுறதெல்லாம் தெரியவே தெரியாது. மீனா அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அதை போய் வந்துட்டு நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. நீதிபதி அவர்கள் விசாரணை பண்ணாலும் அந்த வண்டியில உட்கார்ந்து பார்த்தாலும் எவ்வளவு தூரம் கீழே தெரியும்னு அவங்களுக்கே தெரியும். அதனால இது ரேஷன் நெக்லிஜென்ட்ல வரவே வராது. ஏன்னா ரொம்ப ரேஷா ஓட்டி குறுக்க யாராச்சும் வந்து இல்லை ஏத்த மாதிரி வந்து விழுந்துட்டு அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, காயம் பட்டா ஒருவேளை ரேஷன் நெக்லிஜென்ட் மைனர் இன்ஜுரிஸோ இல்ல மேஜர் இன்ஜுரிஸோ இருக்கும், இல்லாட்டினா இறந்து போயிருப்பாங்க. அதனால இது வந்து விசாரணை பண்ணாதான் தெரியுமே தவிர நீதிபதிக்கு அந்த வண்டியில யாராச்சும் வந்து உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். அது கீழே அந்த வீல் வந்து தெரியுமா, வீல் பக்கத்துல பைக் எவ்வளவு தூரம், ரொம்ப கிட்ட இருக்கு, ரொம்ப கீழே இருக்கு, அவர் மேல உட்கார்ந்து இருக்காரு டிரைவர், அவருக்கு எப்படி தெரியும் அந்த கண்ணாடி வியூ எங்க இருக்கும்? அதனால உடனே சடனா அவர் நிறுத்தினாலும் பின்னாடி வரக்கூடிய உங்க வண்டியும் வந்து மோத வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு பெரிய வண்டியை சடனா நிறுத்த முடியாது. இப்ப என்னன்னா கரூர் சம்பவம் வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இப்ப வந்து இன்னும் கூட விஜய் வந்து களத்துக்கு போல, பாதிக்கப்பட்டவர்கிட்ட வீடியோக்களை தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவருக்கு மக்கள் மீது இருக்கிற ஆதரவு வந்து குறைஞ்சிருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா மேம்? மக்களுக்கு அவர் அதே ஆதரவு தான் கொடுத்துட்டு இருப்பாங்களா இல்ல குறைஞ்சிருக்குமா?
மக்கள் வந்துட்டு இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா அவரு வந்து விஜய் சாருக்கு வந்து ஆதரவா தான் பேசுற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் சார் இதுல தப்பு பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அது ஒரு அவரோட சொந்த வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது அது. இவ்வளவு நாளும் வந்துட்டு அவரு சினிமாக்கு அவுட்டோர்ல போயிருப்பாரு. நிறைய ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்பெல்லாம் வராத கூட்டம் இல்ல. அப்ப அவங்களே போலீஸ வந்துட்டு பணம் கட்டி போலீஸ பாதுகாப்புக்கு வாங்குவாங்க. அப்ப அது கண்ட்ரோல் தானே பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப விஜயோடைய ஒரு சொந்த கூட்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அவரு வந்துட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களை போட்டோ இல்ல வந்து ஒரு பவுன்சரை போட்டோ அந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணிருப்பாங்க. இது அவரோட சொந்த ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்துட்டு ஒரு ரோட் ஷோ. கவர்மெண்ட் தான் பர்மிஷன் கொடுக்கணும் அவருக்கு. அவர் பர்மிஷன் கொடுக்கலன்னா அங்க போக முடியாது. அதுக்கு பேர் அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. சட்டவிரோதமாக ஒரு 7 பேருக்கு மேல கூட்டிட்டாங்கன்னா அதுவே பெரிய குற்றம். அதுக்கு 6 மாசம் தண்டனை. நம்மளுக்கு தெரியும் 144 போடுவாங்க. யாரும் கும்பலா நிக்காதீங்க. 4 பேருக்கு மேல 5 பேருக்கு மேல 7 பேருக்கு மேல எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அது வந்து சட்டவிரோத கூட்டம் கிடையாது. சட்டத்தின்படி அவங்க கொடுத்து பர்மிஷன் கொடுத்து இடம் காமிச்சு அவர் நடத்தக்கூடிய ஒரு கூட்டம். அப்ப அதுல வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டாம்பேட் வருது, இத்தனை மக்கள் சாகுறாங்கன்னு சொன்னா விஜய் மட்டுமா பொறுப்பாளர்? அது விஜய் வீட்டுல நடந்த சாவுங்க அது. அவரு ஃபேன்ஸ், அவரை பார்க்க வந்த கூட்டம். ஏற்கனவே தங்கச்சி இறந்து போச்சுன்னு இன்னமும் அழுதுகிட்டு இருக்காரு அவர். அவங்க தங்கச்சி அந்த குழந்தைக்காக இன்னமும் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் அந்த போட்டோல. அப்புறம் எல்லாரும் அந்த தங்கச்சி எல்லாரும் அண்ணன் தான் அவர் கூப்பிட சொல்றாரு. அண்ணா விஜய் அண்ணன் தான் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிடுது. ஏன் எனக்கு தங்கச்சி இல்ல, நீங்களாம் எனக்கு தங்கச்சிங்கிறாரு அவரு. அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க மேல அவர் பாசம் உள்ளவரு. அந்த குழந்தைங்க இறந்தா, அவங்க வீட்டுல ஒருத்தவங்க இறந்தா உடனே வந்துட்டு அறிக்கை விடுவாங்களா? ஆஹா, என் தங்கச்சி இறந்து போயிட்டா, என் வீட்டு பிள்ளைங்க இறந்துருச்சு, அதனால நான் உடனே நிவாரணம் கொடுத்துட்றேன், அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஒரு தாயோ ஒரு 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 அண்ணனோ அப்படி இருந்தா வந்துட்டு எப்படிங்க வந்துட்டு பேச முடியும்? இப்ப அந்த அம்மாவுக்கு எப்படி அந்த குழந்தைய சாவு கொடுத்த அம்மாவுக்கு என்ன வேதனையோ அதை காட்டிலும் வேணாம், அதை விட வேதனை வந்துட்டு விஜய்க்கு இருக்குது. இப்ப விஜய் என்ன மேம் செய்யணும்? போய் கரூர்ல பார்க்கணுமா? இல்ல போலீஸ் புரொடெக்ஷன் எல்லாம் குடுப்பாங்களா? ஏன்னா எஸ்பியை கேளுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க டிஜிபி ஆபீஸ்ல இருந்து. இப்ப விஜய் அவர்கள் எந்த மாரி போலீஸ் புரொடெக்ஷன் வாங்கிட்டு கரூருக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல. இப்போ நீங்க நம்ம சாவு குடும்பம் வந்து 41 பேரா இல்ல 42 பேரா? அந்த அந்த அதுதான் வந்துட்டு நம்ம பாக்குறோம். அந்த குடும்பத்தை தான் பாக்குறோம். மித்த உயிரோட இருக்கிறவங்க விஜய்க்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் கூட்டம்னா என்ன பண்றது? மறுபடியும் அந்த இடத்துல இப்ப விஜய் இப்ப அவர் போய் ஆறுதல் இப்ப அதான் சொல்றாங்களே, அவர் வந்துட்டு இந்த வீடியோ கால்ல பேசினாரு அப்படின்னு சொன்னாருன்னா அந்த 1 to 1 வேணா பேசியிருப்பாரு, ஆறுதல் சொல்லியிருப்பாரு. என்னால வர முடியல இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்பட்டு பேசியிருக்கலாம். இப்ப மறுபடியும் விஜய் போயிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு அதுக்கு ஒரு பெரிய லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அவரை பார்க்கதான் கூட்டம் கட்டுக்கடங்காம வராங்களே. ஏன்னா விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வம். அதனால வந்துட்டு எப்படி அவர் போக முடியும்? இப்ப அவரே வந்துட்டு கார்ல நம்ம ஏற விட மாட்டேங்கிறாங்க. மீடியா பர்சன் ஒரு பக்கம் பின்னாலே போயிட்டு அவரு சூழ்ந்துக்கிறாங்க. இல்லைன்னா வந்துட்டு அந்த அந்த செல்ஃபி எடுக்க ஓடி வராங்க. இப்படி அந்த மக்கள் போய் சூழ்ந்துட்டு அவரையும் ஃப்ரீயா விட மாட்டேங்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த ஊருக்கு போனா அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடக்காது. ஏன்னா வந்து விஜய் யாரும் அடிக்க போறது கிடையாது. அதுக்கு இல்ல இப்ப போலீஸ் புரொடெக்ஷன் கேட்டிருக்காரு, நான் திரும்ப கரூருக்கு போறேன் அப்படின்னு. எஸ்பி கேட்டுக்கோங்க, டிஜிபி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அவருக்கு புரொடெக்ஷன் எந்த மாதிரி மேம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. புரொடெக்ஷன் அவருக்கு குடுத்து, அவரு அந்த மக்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு, அது வந்து அது வந்து கோர்ட் இல்ல அவரு நான் நீதிபதி நான் கோர்ட்ல கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மனு போட்டிருக்கிறேன். நான் வந்துட்டு நீதிமன்றத்துல மனு போட்டிருக்கிறேன். அவங்கள போய் பார்க்கறதுக்குன்னு சொல்றாரு. நம்ம ஊடகம் வாயில தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனாலும் வந்துட்டு ஒருவேளை அனுமதி குடுத்தாங்கன்னு சொன்னா, அவருக்கு தகுந்த புரொடெக்ஷன் குடுங்க. பாதுகாப்பு குடுத்து நீங்க அவர அழைச்சிட்டு போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்த காமிங்கன்னு சொல்லலாம். போலீஸ்க்கு டைரக்ஷன் குடுக்கலாம் கோர்ட். அது குடுத்தா தானே வந்துட்டு அவர் விஜய் போ முடியும். இல்லாட்டா தனியா அவர் போ முடியாதுல்ல. இறுதியா 2 கேள்விகள் மேம். நேத்து நம்ம பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேலேயே ஒருத்தர் வந்து காலனி எடுத்து வீசினாரு. அதே மாதிரி ஒரு நீதிபதியை பார்த்து ஒருத்தர் உள்நோக்கம் கற்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு பெரிய ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேல காலனி வீசின ஒரு நபருக்கு எந்தவித ஆக்ஷன் எடுக்கப்படல. ஆனா ஒரு முன்னாள் காவல் அதிகாரி வந்து ஒரு ஜட்ஜுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு உடனே அவரை கைது பண்றாங்க. ஒரு சாமானியருக்கு ஒரு சட்டம், இல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு சட்டம்ன்ற மாதிரிலாம் இருக்குது. இல்ல நம்ம உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் ஒரு நீதி அரசருக்கெல்லாம் அரசர். அந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய அதுதான் ஹையஸ்ட் போஸ்ட். நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட். நீதித்துறையிலே ஹையஸ்ட் வந்துட்டு நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம். அதுல உச்ச நீதிமன்றத்துல உள்ள அனைத்து நீதிபதிகளுக்கும் தலைமை நீதிபதி. அவர் மேல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு அட்வொகேட் வந்துட்டு அந்த செருப்பு எடுத்து வீசுறாரு அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பப்ளிக் செய்திருந்தா
அது வந்துட்டு எப்படி இருந்திருக்கும்? அந்த அந்த சிச்சுவேஷன் நீங்க நினைச்சு பாருங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேல ஒரு ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு செருப்படுத்து அவரோட காழ்ப்புணர்ச்சியோ எந்த வேகமோ அது அவர் வந்து இப்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா இப்ப வந்து ஒரு நீதிபதி வந்துட்டு ஒரு நீதி அரசர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் இல்ல ஒரு கமெண்ட்ஸ் அவர் பெஞ்சில் உட்கார்ந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்துட்டு இவர் பதில் மனு தான் போட முடியும். நீதிபதி அவர்களே நீங்க சொன்னது இது வந்துட்டு எனக்கு இது மாதிரி வருத்தமா இருக்குது இல்ல தவறு இது அதனால வந்துட்டு நாங்க மனம் வருந்துறோம்னு சொல்லிட்டு அவருக்கு எழுத்து மூலமா மறுபடியும் கொடுக்க முடியுமே தவிர அவருக்கு வந்துட்டு விரோதம் நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் மேல செருப்படுத்து வீசினாரு அப்படின்னு சொன்னா இது ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணியிருந்தா அப்ப எப்படி இருக்கும்? எத்தனை நீதிமன்றமும் கொந்தளிச்சிருக்கும். அத்த வழக்கறிஞர்களும் இவ்வளவு நேரம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு நீதி அரசர் மேல வந்துட்டு வீசினதுக்கு ஏன் இந்த வழக்கறிஞர்கள்லாம் பேசாம இருக்கிறாங்க? ஏன் போலீஸ் அவர் மேல கேஸ் போடல? இப்ப நீதி தலைவர் அவர் என்ன சொல்றாரு? இல்ல இதை பெருசுப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. இப்ப மித்த மக்கள் என்ன சொல்றாங்க? இப்ப நேத்தி சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொல்றாங்க எம்பி அவர் வந்துட்டு ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர் அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கும் இந்த RSS இந்த ஜாதி வெறி உயர் ஜாதி கும்பல் வந்துட்டு அவர் மேல செருப்படுத்தி வீசுது. இதுல தெரியுது ஜாதி வந்துட்டு எவ்வளவு வேரூன்றி இருக்கு. ஒரு நீதி அரசர் மேலேயே இப்படி வந்துட்டு தலைவர் மேலே இப்படி வீசுறாங்களே செருப்பு தூக்கி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது நீதித்துறை தலைவர் என்ன சொல்றாங்க? அது வந்து பெருசுப்படுத்தாதீங்க அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க? இல்ல அவர் புத்திஸ்ட் ஆயிட்டாரு புத்த மதத்துக்கு போயிட்டாரு அப்புறம் எங்க ஜாதி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டிஸ்கஷன்லாம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க ஜாதி அதை பத்தி எல்லாம் நான் பேச வரவே இல்லை. ஆனா ஒரு நீதி அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதி அரசர் அவர் மேல ஒருத்தர் செருப்பு தூக்கி ஒரு பப்ளிக் வீசினா அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அந்த தண்டனை இந்த வழக்கறிஞர்களுக்கு கொடுத்தாதான் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு நாங்க நம்புவோம் மக்கள். அப்ப சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம், அப்ப உயரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டமா? அப்ப வழக்கறிஞருக்கு ஒரு சட்டம், அப்ப வந்துட்டு சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டமா? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஏன் இன்னைக்கு ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரிய இப்ப வந்துட்டு நீதிமன்றத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு விமர்சித்தாருங்கிறதுக்காகவே இப்ப அவரை கைது செய்திருக்கீங்கல்ல? அப்ப நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதும் அப்ப நீதிபதி ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேல செருப்பு தூக்கி போடுறதும் ஒன்னாயிடுமா? அப்ப உங்க நீதிமன்றத்துக்குள்ள யார வேணாலும் அடிச்சுப்பீங்க. நீதி தலைவரை அடிக்கலாம், வக்கீலுங்க அடிச்சுக்கலாம். அது வந்துட்டு ஒண்ணுமே கிடையாதா? அப்ப ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் வந்துட்டு நீதித்துறையை விமர்சித்தாதான் அப்ப நீதிமன்றத்துல வந்துட்டு விமர்சிக்கும் போது அது தவறுன்னு நீங்க எப்படி ஒரு சாமானியர் மீது வழக்கு போடுறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு அந்த செருப்பால வீசினவர் மேலையும் வழக்கு போடணுமா இல்லைங்களா? அவரை கைது செய்யணும். அவருக்கு ஏன் அந்த நீதித்துறையில இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் வந்துட்டு இன்னும் போராடல? அதே ஒரு பப்ளிக் நேரம் விட்டுருப்பாங்களா? போலீஸ் அவங்களை அடிச்சே கொண்டிருப்பானுங்க. அந்த வெளியில அவன் தப்பிச்சு வர முடியுமா? ஒரு நீதித்துறை அரசர் மேல ஒரு நீதிபதி அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேல ஒரு செப்பல் எடுத்து ஒருத்தர் வீசுறாருன்னு சொன்னா அவர் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வர முடியுமா? காவல்துறை தான் விட்டுருமா? நீதி அரசர் வாயில இருந்து வரக்கூடியதான் சட்டம். இன்னைக்கு மரண தண்டனை இருக்கலாம். எத்தனை பேரை வந்துட்டு விடுதலை செய்யறாங்க? இந்த ஜஷ்வந்த்ங்கிறவ அவன் ஒரு பிள்ளைய ரேப் பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் அம்மாவை கொண்டிருக்கிறான். உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் போய் விடுதலை ஆகி வரான். அப்ப அங்க மரண தண்டனை ஒரு நீதிமன்றம் கொடுத்தாலும் இன்னொரு நீதிமன்றம் விடுதலை பண்ணுது. அப்ப அந்த நீதிபதி வாயில இருந்து வரக்கூடியதானே சட்டம். அப்ப நீதித்துறை தலைவர் வந்துட்டு உடனே அவரை விடுதலை செய்ய அதை பெருசுப்படுத்தாதன்னா பெருசுப்படுத்த கூடாதா? அது என்ன எங்க எங்க அது எந்த சட்டத்துல இருக்குது? அப்படி இது ஒரு மோசமான ஒரு அனுபவம். கடைசியா ஒரு கேள்வி மேம், நீங்க வந்து காங்கிரஸ்ல மாநில செயலாளர் பதவியில இருந்தவங்க, அப்படியே தாவேகா கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தாவேகால சேர்ந்ததா சொன்னீங்க, நீங்களே பதிவிட்டு இருந்தீங்க. இப்ப மறுபடியும் தாவேகால ஒரு அதிருப்தி அப்படின்னு வெளியே வந்துட்டீங்க, மறுபடியும் காங்கிரஸ் இணைய வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்போ நான் எது இணையிறேன் எது போறேன், நான் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். நான் பிகாஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி தலைவராலதான் நம்ம பாரத பிரதமருக்கு நான் சாட்சியா போய் அதுல பாதிக்கப்பட்டதுனாலதான் நான் எல்லா கட்சிகளும் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு போராடும் போது நான் வந்துட்டு விடுதலை செய்யக்கூடாது. இத்தனை பேர் இறந்து போனாங்க, எங்க போலீஸ் அதிகாரி, பொதுமக்கள் இத்தனை பேர் காயப்பட்டாங்க. இது ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடாது. ஒரு நாட்டு பிரதமரை கொண்டவனே நீங்க வெளியில அனுப்புறீங்கன்னு சொன்னா அப்ப யாருக்கு இந்த தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்க? அப்படிங்கிறதுக்காக நான் தனிநபரா என்னால போராடுனா
சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து போராடினேன். காங்கிரஸ் கட்சியில நல்ல செயலாளர் பதவி கொடுத்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா தான் மதிச்சாங்க. ஆனா ஒரு சில காரணத்துக்காக தான் வந்துட்டு நான் அங்கிருந்து விலகி வந்தேன். ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்க கட்சி பணி செய்ய சொல்றாங்க. எனக்கு மக்கள் பணி கிடையாது. மக்கள் பணி அப்படின்னு சொன்னா ஒரு கவுன்சிலர் மக்கள் பணி செய்வார், இல்ல ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ மக்கள் பணி செய்வார். ஏன்னா நான் 37 வருஷம் நான் மக்கள் பணி செய்தவர். நான் மக்களுக்கு நான் டைரக்டா ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து நான் மக்கள் பணி செய்துவேன். எனக்கு வந்து கட்சி பணி செய்துட்டு இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போராட்டத்துக்கு எல்லாம் போகும்போது நான் 5 வருஷம் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு வந்துட்டு எனக்கு அதுல பிரியம் இல்லை, விருப்பமே கிடையாது. 2வது வந்துட்டு ராகுல் காந்தி தலைவர் போயிட்டு நம்ம வயநாடு வந்துட்டு எலெக்ஷன்ல போயிட்டு அந்த நளினிய வந்துட்டு என் தங்கச்சி பார்த்தாங்க. அதுல வந்துட்டு அவங்கள ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்காக நாங்கெல்லாம் மன்னிக்கக்கூடிய தலைவர், அன்பானவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வானதி சீனிவாசன் மேடம் சொன்னாங்க, அப்போ நீங்க அன்பானவங்கன்னு சொன்னா உங்க அப்பாவோட கொலையை வந்துட்டு நீங்க ஓட்டாக்கணும்னு நினைக்கிறீங்களா, அனுதாப ஓட்டாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க இதுவரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, எங்களை பார்க்கவே இல்லை. எந்த தலைவரும் எங்களை பார்க்கல. எந்த தலைவரும் எங்களை பார்க்கல. எனக்கு ஒரு 5000 கொடுத்தாங்க காம்பன்சேஷன், அவ்வளவுதான். இன்னைக்கு சொலாட்டியம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, லட்சக்கணக்கில் கொண்டு போயிட்டு இல்லைங்களா? காங்கிரஸ் கூட கொடுக்கவே இல்லை, யாரும் கொடுக்கவே இல்லை. அந்த 45 பேருக்கு அடிப்பட்டவங்களுக்கு 5000 கொடுத்தாங்க, செத்து போனவங்களுக்கு 1 லட்சம், எஸ்பிக்கு மட்டும் 2 லட்சம், அவ்வளவுதான் எங்க காம்பன்சேஷன். அப்ப எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், நாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம், நாங்க எவ்வளவு உடல் வேதனை மனவேதனை அனுபவிச்சிருப்போம். எந்த அரசாங்கம் எந்த நீதித்துறை எங்களை கண்டுக்குச்சு? எல்லாருமே எங்களை ஒதுக்கிட்டாங்கல்ல ராஜீவ்காந்தி இறந்த உடனே. அப்ப அந்த வேதனை எங்களுக்கு இருக்கும்ல. இப்ப நான் போயிட்டு அந்த கட்சியில இருந்தேனே, அந்த தலைவரை கூட எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையா யாருமே, எந்த தலைவரும் அந்த குடும்பத்தை கூட எனக்கு அறிமுகப்படுத்தலையே. 5 வருஷம் அப்புறம் இந்த கட்சியில உழைச்சு என்ன பிரயோஜனம்? இவர் சொன்னாரு, விஜய் சொன்னாரு, ஒரு புது அரசியல்வாதி, நான் வாரிசு அரசியல வந்துட்டு வெறுக்கிறேன், நான் வந்து ஊழல் அரசியல வெறுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, எல்லா கட்சிகள்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் தான் ஊழல் செய்து வருமானத்துக்கு மிஞ்சி சம்பாதிச்சுதான் எல்லா கட்சியிலும் தான் திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவர் சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு. அதனால அவருக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்கட்டும், மக்களுக்காக போய் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு போனேன். அந்த கட்சியில கண்டுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. புசி ஆனந்த தவிர வேற யாருமே பார்த்து அவரு விஜய் பார்க்கணும்னு சொன்னா புசி ஆனந்த் தான் அவர் த்ரூ ப்ராப்பர் சேனல் போல இருக்குது, அவர் மூலமா தான் போகணும் போல இருக்குது. நான் போய் பார்த்தேன், அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாரு, அறிமுகப்படுத்தவும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அதனால வந்துட்டு இப்ப ஒரு கட்சி தலைவர்னா வந்து விஜய் வந்து படத்துல இருக்காரு, சினிமா முடிய போதுன்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க. அப்புறம் சினிமா முடிஞ்ச பிறகும் அவரு மீட்டிங் போட்டா, அவரு கூட்டம் போட்டா மட்டும் அவர் வருவார் போல் இருக்கு. அவர் ஆபீஸ்க்கு வந்ததும் கிடையாது, அவர் மக்களை பார்த்ததும் கிடையாது. அந்த கட்சியில நிறைய பேர் வாங்கன்னு இவர் சொன்னார் பாத்தீங்களா, எல்லாரும் சேர்றதுக்கு விருப்பமா இருந்தாங்க. ஆனா இவர் யாரையும் கூட்டு பார்த்ததும் கிடையாது. அந்த கட்சியில போய் இத்தனை பேருக்கு துண்டு போட்டு அவர் வந்துட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டு தான் ஒரு கதையும் கிடையாது அங்க. அப்ப அந்த கட்சியில போய் எங்க நான் கேட்ல நிக்கணுமா போயிட்டு? ஈவன் பிரஸ்காரங்களுக்கும் அவரு பார்க்க மாட்டேங்கிறாரு, எந்த மக்களையும் பாக்குறது இல்ல. அவர் அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஏதோ பரிசு கொடுத்துருக்கிறாரு, அந்த விக்கிரவாண்டியில இருந்து இடம் கொடுத்தவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த பூஞ்சேரிக்கு போனேன் நான், அந்த பூஞ்சேரிய ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போனேன் 2வது ஆண்டுக்கு. அதுக்கு பாசு வந்துட்டு கிடையாது. அங்க இழுத்து கொண்டு போயிட்டு எல்லா கட்சிக்காரங்க எல்லாம் வாங்கன்னு ஒருத்தர் என்னோட காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் அழைச்சிட்டு போனாரு. பாஸ் கேட்டா கொடுக்கல. அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா கேட்டு ஒரு பாஸ் வாங்கினேன். நான் ஒரு டாக்டரையும் இந்த காங்கிரஸ்காரையும் அழைச்சிட்டு போனா புசி ஆனந்த் பாசு தரவில்லை. அவர்கிட்ட 10 வாட்டி அலைஞ்சாச்சு. நானும் போய் கேட்கறேன், அவங்களும் கேட்கறாங்க, கொடுக்கவே இல்லை பாசு. அவர் சுத்தி வராரு அந்த பாசை வச்சுக்கிட்டு, 10 பேரை வச்சுக்கிட்டு. அவர் என்னன்னு கண்டுக்கல. சரி, நான் உள்ள போயிட்டேன். அந்த டாக்டரும் அந்த அந்த காங்கிரஸ்காரரும் அவரும் உள்ள வந்தப்ப அப்ப அவர் யாரோ போலீஸ் சொல்லிட்டு வந்தாங்க போல் இருக்கு. அவர் வந்து தரத்துறாரு வெளியே போங்க, நீங்க பாஸ் வச்சுங்க, நீங்க உட்காருங்க. அறிமுகமாவாத மாதிரி பேசுறாரு. நான் ஒரு செயலாளரா இருந்தேன், காங்கிரஸ் கட்சியில 5 வருஷம் வேலை பார்த்தேன், அது நாட்டு பிரதமர் ராஜீவ்காந்தியோட இருந்தேன். இத்தனையும் உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்க, 15 நிமிஷம் கதை கேட்டுட்டேன்ட்ட கடைசியில வந்துட்டு எனக்கு தெரியாத மாதிரி ஒரு பாஸ் என்ன, உன் கட்சி தலைவர் அவரோட பேசுறதுக்கு 2ஆம் ஆண்டு நிறைவு விழாக்கு வந்திருக்கிறோம், எதுக்கு நீ தோர்த்துற? அப்ப இதுக்குதான் புசி ஆனந்த் வந்துட்டு ஒரு சரியில்லாத ஆளு என்ன பொறுத்த வரையும். அவரு எப்படி மக்களை அரவணைக்க தெரியாத என்ன நீ பொதுச் செயலாளர்? நான் கேட்கிறேன், நீ கட்சினா நீ யாருக்கு தலைவர்? மக்களுக்கு தானே தலைவர். அப்ப மக்களை அரவணைக்க தெரியாத நான் பாஸ் கொடுத்தோன்னா வரணும், 2 வாரம் டெம்ப்டேட் பண்றது. இப்ப போய் அங்க பேசினாரு 12 மணிக்கே தலைவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு. ஏன் நீ 12 மணிக்குன்னு சொல்ற? உனக்கு 3 to 10 தானே கொடுத்தாங்க, அந்த டைம் தானே நீ சொல்லணும். நீ எதுக்கு போய் மக்கள்கிட்ட தூண்டுற? அந்த மக்களை வந்து கூட்டத்தை சேர்க்கறதுக்காக 12 மணிக்கே வந்துருவார், தோ வராருன்னு எதுக்கு அப்படி சொல்ற? அதே மாதிரிதான் அங்க டெம்ப்டேட் பண்றது. 1500 ரூபாய் சாப்பாடு, 2000 ரூபாய் சாப்பாடு, எதுக்கு இதை நீ சொல்ற? நீ உன்ன சாப்பாடு யாராச்சும் கேட்டாங்களா? அப்ப அந்த கூட்டம் அந்த சாப்பாட்டுக்காக ஒடியாருமா இல்லையா அந்த ஏழை கூட்டம்? இந்த மாதிரிதான் அந்த புசியானது தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு கடைசியா ஒரு தப்பு பண்ணிட்டு நிக்கிறாரு. ஏன் 10,000 பேர் நீ கொடுக்குற?
நீ மொத்த கூட்டத்தையும் சொல்லு, 1,00,000 பேர் வருவாங்கன்னு சொல்லு. இது புசி ஆனந்த் தான் முற்றிலும் தப்பு. ஏன்னா அவர் கேட்டிருந்துருக்கணும். ஏன்னா இந்த காவல்துறையும் கேட்டிருந்திருக்கணும். ஆனாலும் புசி ஆனந்த் ஏன் நீ 10,000 சொல்ற பெட்டிஷன்ல? இதுக்கு வந்து ஒரு புசி ஆனந்த் வேணா நல்ல கூட்டம் கூட்டக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாமே தவிர மக்களை அரவணைக்க அவருக்கு தெரியவே இல்லை. சும்மா அந்த ரசிகர்களை அங்க சேர தூக்காத, அங்க நிக்காத, அங்க ஏறாதுன்னு கத்திட்டு இருக்காரு தவிர மித்தபடி மக்களை அரவணைக்கிற ஒரு அன்பான ஒரு பொதுச் செயலாளர் நான் சொல்லவே மாட்டேன். அதுதான் எனக்கு வெறுப்பா இருந்துச்சு. இப்ப செல்வ பிறந்தகெல்லாம் பாருங்க, அவர் செய்யறாரா செய்யலையான்னு தெரியாது, ஆனா அன்பா அரவணைப்பாரு. வாங்கம்மா உட்காருங்கம்மா எஸ்பி அம்மா அப்படின்லாம் சொல்லுவாரு. ஏன் உனக்கு சொல்ல தெரியல? நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தானே. அப்ப எதுக்கு நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குன்னு ஒரு விங்கு ஒண்ணு போட்டிருக்கிற? அந்த விங்குல யார் இருக்கா? எல்லாத்தையும் விங்கு போட்டுக்குவே நீ பாட்டுக்கு, இல்ல எல்லாம் கட்சி தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு அந்த ரசிகர் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வேணுமா? இப்ப அதுதானே அந்த கட்சியில அந்த ரசிகர்களுக்கு மட்டும்தானே இப்ப மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்கீங்க. எத்தனை அறிவாளிகள் இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர் தமிழறிவு மணியன் சார்லாம் எவ்வளவு பெரிய சீனியர் பொலிட்டீஷியன். அவர்லாம் அந்த விஜய் வச்சு கூடாதா? வச்சிருந்தா பொலிட்டிக்கலும் சொல்லி கொடுத்துருப்பாரு. எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி வந்து எதிர்கட்சி நீ எதிர்த்து பேசணும், நீ என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. பாண்டிச்சேரியா இருக்கக்கூடிய புசி ஆனந்த் தூக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அவர் ரசிக மன்ற தலைவர் தான் உங்களுக்கு. ஆனா பாண்டிச்சேரி புசி ஆனந்துக்கும் அந்த அந்த ஊர் பாண்டிச்சேரிக்கும் உள்ள பாலிடிக்ஸும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஸ்டேட்டுக்குள்ள பாலிடிக்ஸும் தெரியுமா? அந்த புசி ஆனந்த் மூஞ்சி யாருக்காச்சுங்க தெரியுமா? இங்க முகம் தெரிஞ்சவங்களை ஒருத்தவங்க வச்சா ஓ நல்ல பொலிட்டிக்கல் லீடர் இருப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் வந்துட்டு 2ஆம் கட்ட தலைவர் சொல்லிட்டு ஆதவர்ஜன் யாருக்கு தெரியும்? அவர் என்ன பொலிட்டீஷியனா? ப்ரொஃபஷனல் அவர் என்ன பொலிட்டீஷியனா? இப்ப இருக்கிற ஐஆர்எஸ் ஆபீசர் யாருக்கு தெரியும்? இப்ப நீங்க சொல்ற ராஜ்மோகன் யாருக்கு தெரியும்? ஏன் உங்களுக்கு பொலிட்டிக்கல் இங்க வந்து சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் நல்லா இருக்காங்களே. அப்ப நம்ம ஐயா யாரு தமிழறிவு மணியெல்லாம் வந்துட்டு அந்த காமராஜர் கட்சி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவரெல்லாம் அந்த மது எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. அவரெல்லாம் லஞ்சமே வாங்காத ஒரு பொலிட்டீஷியன், சீனியர் பொலிட்டீஷியன். அதனாலதான் அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தாரு. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீ வைக்கலாமே. வச்சு நான் வந்து ஊழலே பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பொலிட்டிஷியன் நல்லவங்களை கூட்டு வச்சுக்கலாமே. புசி ஆனந்த் மட்டும் ஏன் இன்னைக்கு வந்துட்டு அந்த யாரு இந்த யாராவது ஜான் ஆரோக்கியசாமி முதலே சொல்லிட்டாருல, இந்த புசி ஆனந்த் சொல்றதை மட்டும்தான் இந்த விஜய் கேட்கிறாரு. நான் ரகசியமா சொன்னா கூட அவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. நான் எப்படி சொல்றதுன்னே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் ஒருத்தரே நம்பி இருந்தாரு. அவரு சொல்றதுதான் இவர் தேவ வாக்கா எடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு கரூர்ல வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத போயிட்டு விஜய் வந்துட்டு நின்ட்டாரு போல இருக்குது. அங்க எவ்வளவு கூட்டம் இருக்குது, மக்கள் எப்ப வந்தாங்க, எவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல போல இருக்கு விஜய் சாருக்கு. இவர் அவரே நம்பியிருப்பாரு. அவர் என்ன போய் சொன்னான்னு தெரியல. எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு சார் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு காரணமே விஜய் சார் இப்ப ஒரு முதலாளி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவரோட நேரடி பார்வையில் தான் அந்த வியாபாரம் நடந்தாதான் அது லாபம் இருக்கும். யார்கிட்டயோ விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? இப்ப புரிஞ்சிருப்பாரு அவரு. யார்கிட்டயோ விடுறது இல்ல. இவரு தான் நேரடியா பேசணும். இவர் சொன்னார்ல எல்லாரும் பண்ணைத்தார் ஆட்சின்னு. இப்ப இவர் என்ன ஆட்சி நடத்துறாரு? ஏன் இவர் என்ன ஆட்சி நடத்துறாரு? இவர் தான் அப்படியே உட்கார்ந்துட்டேன்னா இவர் கடவுளா? அவரு ஒரு சினிமா நடிகர் அதே ஸ்டைல்ல ரசிகர்கள் என்ன பார்க்க கூடாது, திரையில மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரியே அரசியல் கட்சி தொடங்கி அது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா அது எப்படி? எங்க வந்தாரு அவரு? எந்த மக்களை பார்த்தாரு? அவர் ஆபீஸ்ல 2 மணி நேரம் வந்து பார்த்து மக்கள் எல்லாம் அவர் பார்த்து மனு கொடுத்து அவரை பார்த்திருந்தா இந்த கூட்டத்துக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் நெறியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க காங்கிரஸ்ல இணைய வாய்ப்பு இருக்குன்றது மட்டும் நீங்க சொல்ல. காங்கிரஸ்ல இணையிறேன் இல்ல காங்கிரஸ்ல இணையாத போறேன். இப்போ வந்துட்டு ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சிக்கு நான் சாதகமா பேசணும். இல்ல ஏத்த மாதிரி இருக்க எதிர்கட்சிகளுக்கு நான் பாதகமா பேசணும். எதிர்கட்சியும் இப்ப நல்லவங்களா இருக்காங்க, ஆளுங்கட்சி நல்லவங்களா இருக்காங்க, காங்கிரஸும் நல்லவங்க. எல்லார்ட்டையும் பிளஸ் மைனஸ் இருக்குது. இப்ப நான் அரசியல்ல போன பிறகு நான் சிட்டிசனா நான் சொல்றேன். அரசியல்ல போன பிறகு பிளஸ் மைனஸ் எல்லா கட்சியிலுமே இருக்குது. அதனால எந்த கட்சி இப்ப நான் காங்கிரஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காங்கிரஸ்ல இருந்து இல்ல பிஜேபி ஏத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் தாவேக்கால இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தாவேக்கால இருந்துகிட்டு இப்ப நான் டிஎம்கே ஏத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து இப்ப நான் 2த்துலயுமே போய் பார்த்துட்டேன். எல்லாம் பிளஸ் மைனஸ் இருக்குது. ஆனா அல்டிமேட்லி மக்களுக்காக தான் எல்லாம் கட்சி தொடங்குறாங்க. எந்த மக்களும் இவங்களை வா 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 எங்களுக்கு நல்லது பண்ணு நான் அப்படின்னு யாரும் கூப்பிடவே இல்லை. இவங்க தான் நான் சிஎம் ஆயிட்டா, நான் பிஎம் ஆயிட்டா, நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். அந்த எதிர்கட்சி எல்லாம் அவ்வளோ வந்துட்டு பண்ணியிருக்காங்க தப்பு, நான் உங்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு வராங்க. நல்ல தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே அதை பண்றதே கிடையாது. அந்த மக்களை ஏமாத்துறது. இது எல்லா கட்சியும் பண்ணுது. இந்த கட்சி வந்து விதிவிலக்கே கிடையாது. அதனால நான் இப்ப கட்சிக்கு போகல. ஆனா நான் எந்த கட்சிக்கும் போகாம உங்களை மாதிரி ஊடகத்துறை இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன கேட்கும் போது நான் மக்களுக்காக பேசுறேன் பாத்தீங்களா? மக்கள் தான், மக்கள் ஓட்டு போட்டாதான் சிஎம் பிஎம் இல்ல எம்எல்ஏ எல்லாமே.
அந்த மக்களை வந்து நீங்க என்னைக்கு அவமதிக்கிறீங்களோ, இந்த மக்களை ஒண்ணு இல்லைன்னு அந்த பொசிஷனுக்கு வந்த பிறகு ஒரு ஒரு எப்படி அந்த கண்ணகி வந்துட்டு அந்த கோவலன் வந்துட்டு அவரை தலையை வெட்டின பிறகு அந்த மதுரை அந்த பாண்டிய மன்னன்ட்ட போய் அந்த நீதி கேட்டு நிக்கும் போது, ஐயோ நானே கல்வன்னு சொல்லிட்டு உளுந்து செத்தாரே, பக்கத்துல கோப்பெருந்தேவி உளுந்து செத்தாங்களே, அந்த மாதிரி ஒரு சீட்டு, அந்த மாதிரி சீட்ல நீங்க தேர்தல் அறிக்கைன்னு விட்டுக்கிட்டு பொய் புளிக்கிட்டு நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாம அந்த மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிக்கிட்டு போய் உட்கார்ந்துகிட்டு நல்ல பொசிஷன்ல இருந்துகிட்டு மக்களுடைய வரி பணத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு திகார் ஜெயிலுக்கு போய்கிட்டு அப்ப என்ன இது மக்கள் ஆட்சி, என்ன ஜனநாயகம்? அப்ப அந்த ஏழை மக்கள் ஓட்டு போடுறாங்களே, அவங்க என்ன படிச்சு வாங்கின பட்டமா? அந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா? 5 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் வராங்க அவங்க காலில் விழுறதுக்கு, மறுபடியும் காலில் விழுந்து சிரிச்சு கிரிச்சு ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் ஓடிடுவாங்க. அப்புறம் மக்கள் யாரும் போய் பார்க்க முடியாது. அங்க ஒரு பூசாரி இருப்பாரு ராஜாவை பாக்குறதுக்கு, அங்க ஒரு செக்ரட்டரி இருப்பாரு, ஒரு பிஏ இருப்பாரு, மக்களை துரத்துவாரு, அப்புறம் பார்க்க மாட்டாரு அவரு. ஆனா அப்ப இறங்கி வருவாரு, அவரோட அரண்மனையில இருந்து இறங்கி எப்போ வருவாரு, அந்த ஓட்டு வேணும்னா இவர் பொசிஷனுக்கு வரும்போது 32 பள்ளியும் வெளியில காமிச்சுக்கிட்டு அதுதான் காலில் விழுந்துக்கிட்டு அப்ப ஓட்டு கேட்க வருவாங்க. அது எல்லா கட்சிக்கும் உண்டு. நான் மக்கள் பக்கமா இருக்கிறேன், ஏன்னா மக்களோட வரி பணத்துல நான் சம்பளம் வாங்குறேன். இவங்க அத்தனை எம்எல்ஏஸ் எம்பிஸும் மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்குறது மாத்திரம் கிடையாது, அந்த சொன்ன அந்த வாக்குறுதியை செய்யறதும் கிடையாது. அந்த பாருங்க என்ன பொசிஷன் பாருங்க, ஒரு ரூமுக்கு வாடகை கொடுக்க முடியாதவங்க இன்னைக்கு எம்பியா இருக்கிறாங்க. அவங்க பிளைட்ல ஃப்ரீயா பறக்குறாங்க, அவங்களுக்கு பெரிய பங்களா தான், அவங்களுக்கு பிஏ தான், அவங்க அவங்க கூட போறவங்களுக்கு அத்தனை பேருக்கு எல்லா வசதிகளும். அப்படி எப்படி இருக்கும்? அன்னைக்கு இருந்தாங்கல்ல ராஜாக்கள், அதை விட அதிகமான ராஜாக்களா என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஓட்டுப்பட்ட மக்கள் அண்ணாந்து வேடிக்கை பாக்குறாங்க, இவங்க பிளைட்ல பறந்துடுறாங்க, அப்புறம் 5 வருஷத்துக்கு பிறகு கீழே இறங்கி வருவாங்க. இந்த அரசியல் எனக்கு தேவையே இல்லை. எல்லா அரசியலும் பொய், அவ்வளவுதான். இந்த மக்களை ஏமாத்துறவங்க தான். இந்த மக்கள் பக்கம் இருந்து உங்களுடைய ஊடகம் வாயிலா நான் டெஃபினட்டா பேசுவேன். ரொம்ப நன்றி உங்க நேரத்தை கொடுத்து உங்களோட வணக்கம், நன்றி.